தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு எல்லா கனமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு, சேர்த்துக்கொள்வேன் என்றவர் துரத்தி விடவும் செய்வார். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு, சேர்த்துக்கொள்வேன் என்றவர் துரத்தி விடவும் செய்வார். யோவான் 14 அதிகாரம் 3 வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சீடர்களுக்கு சொன்னார். என்ன சொன்னார்? நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன். இந்த வார்த்தை எவ்வளவு அருமையான ஆறுதலான வார்த்தை. நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் என்ன செய்வேன்? சேர்த்துக்கொள்வேன். இப்போ நான் பிதா கிட்ட போகிறது காரணம், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கு. அப்படி இல்லாதிருந்தால் சொல்லியிருப்பேன். பொய் சொல்கிறவர் அல்ல. இயேசுவின் பிரசங்கத்தை பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன சொல்வார்னா, மெய்யாகவே மெய்யாகவே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறத நீங்கள் கவனிங்க. மற்றவங்கள்லாம் பொய்யாகவே பொய்யாகவேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. யோவானு 10:8 எனக்கு முன்னே வந்தவர் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரர்கள், ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கல அப்படின்னு சொன்னார். ஆகவே உண்மையுள்ள தீர்க்கதரிசிகள் ஒரு சிலர் இருந்தாங்க. எரேமியா, ஏசாயா மாதிரி ஒரு சிலர் இருந்தாங்க, எசேக்கியேல் மாதிரி. ஆனால் கள்ள தீர்க்கதரிசிகள் அதிகமாக இருந்தாங்க அந்த காலத்தில். அவன் வச்சது தான் சட்டம். அதனால் அதை 2-3 பேரை எப்படி சொல்கிறது, முழுசாக இருக்கிறதுனால கல்லரும் கொள்ளைக்காரன் சொல்கிறாரு. ஆகவே நானே நல்ல மேய்ப்பன், நானே வாசல், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், நான் பரிபூர்ணப்படவும், நான் ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ணப்படவும் நான் வந்திருக்கேன், நான் தான் அப்படின்னு சொல்லி அழித்தெழுத்து சொல்கிறார். நான் தான்னா பெருமைக்குரியதில்லை. உண்மையை உண்மைன்னு சொல்லும் போது நான் தான் சொல்கிறது தப்பு இல்லை, அது பெருமைக்குரியதாக வராது. இல்லாத ஒன்றே ஃபில்டர் பண்ணி சொல்கிறது தான் பெருமைன்னு வருமே தவிர, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் சொல்கிறது பெருமைக்குரிய வார்த்தை இல்லை. நான் அப்படித்தான் தப்பாக நினச்சேன் இயேசுவை. நானே நானே நானேன்னு சொல்கிறேன். அவ்வளோ பெரிய ஆளா, அவ்வளோ பெரிய கெட்டிக்காரரா, எங்கே இவர்கிட்ட குறை இருக்கான்னு பார்த்து தான் நான் இவர்கிட்ட சரணடைஞ்சு ஒப்பு கொடுத்து இவர் தான் மெய்யான ஒளியாக ஜோதியாக ஏற்றுக்கொண்டேன். ஆகவே இப்போ பால்முருகேசன் யாருன்னு ஒரு ஆள் கேட்டால், நான் தான் அப்படின்னு நான் சொல்கிறது பெருமையா? நான் தான் சொல்லிட்டாருன்னு சொல்கிறதா? நான் தானே, அது பெருமை வராது. அதுபோல் இயேசு கிறிஸ்து நானே ஒளின்னு சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன் சொன்னார், நானே வழின்னு சொன்னார், நானே ஜீவன் சொன்னார். இதெல்லாம் பொய்யல்ல. அதனால தான் அவருடைய வார்த்தை முழுவதும் மெய்யாகவே மெய்யாகவே சொல்கிறேன்னு சொல்கிறார். இந்த வார்த்தை மிக அருமையானது. அல்லேலூயா. ஆகவே என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்குது. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன்னு சொல்கிறார். ஒரு பெரிய பங்களாவில் ஏகப்பட்ட ரூம்புகள் இருக்கும். ஆனால் அதில் பெட்ரூம்னு ஒன்று இருக்கும். அதான் விவாக மஞ்சம்னு சொல்கிறது. எபிரேயர் 13:4 போட்டிருக்கு, அசூசிப்படாதிருப்பதாக. அந்த பெட்ரூமில் யாரும் போகக்கூடாது, வேலைக்காரன் முதல்ல கொண்டு போகக்கூடாது. அவ்வளவு அது பரிசுத்தமாக இருக்கும், புனிதமாக இருக்கும், அந்தரங்க ரகசியங்கள் இருக்கும். அந்த பெட்ரூமில் மணவாட்டி தான். பொதுவாக ஒரு ராயல் ஃபேமிலிக்கு அதான் அழகு, ஒழுங்கு. இயேசு சொல்கிறாரு, உங்களுக்குன்னு ஒரு ஸ்தலத்தை நான் ஏற்படுத்த போகிறேன், நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி. நான் ஒரு மணவாளன்னா நீ மணவாட்டி, நீ மணவாட்டினா நான் மணவாளன். இயேசுவுக்கு மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று வெளிப்படுத்தல் 19:7 சொன்ன மாதிரி, அப்போ புருஷ மனைவி இருக்கிற அந்த பெட்ரூமில், அந்த அந்தரங்க அந்த ரூமில் தான் நம்ம 2 பேர் இருக்க போகிறோம்னு அன்னைக்கு சொன்னார். ஆவிக்குரிய வகையில் சொல்கிறேன். நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் என்ன செய்வேன்? அந்த உங்களைன்னு சொல்கிறது யார் தெரியுமா? சீசர்கள், இயேசுவின் சீசர்கள். அல்லேலூயா. அவங்களுக்கு தான் அடுத்து கிறிஸ்தவங்கன்னு பேரே வந்துச்சு. அப்போஸ்தலர் 11:26 இயேசுவின் சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் அவங்களுக்கு தான் வந்துச்சு, வேறு எல்லாருக்கும் வரல.
பழைய ஏற்பாட்டு யூதர்களுக்கு வரல, இஸ்ரவேலர்களுக்கு வரல. அவங்கெல்லாம் கிறிஸ்தவங்க கிடையாது. இயேசுவின் சீடர்களாக எத்தனை பேர் வந்தாங்களோ அத்தனை பேரும் இயேசுவின் சீடர்களாக இருக்காங்க. இயேசு அவங்களுக்கு குருவாக இருக்கார். அதனால தான் குருக்கள் என்று நீங்கள் அழைக்கப்படாதீங்க, கிறிஸ்து ஒருவர் தான் உங்களுக்கு குருவாக இருக்காருன்னு சொல்லி மத்தேயு 23:10 சொன்னார். நான் தான் குருன்னு சொன்னார். குருன்னா அவர் தான் வழிகாட்டி, அவர் சொல்கிறது தான் வேதம், அவர் சொல்கிறது தான் மந்திரம். பழைய ஏற்பாட்டுக்கு சொல்கிறத பூர்வத்தாருக்கு குறைக்கப்பட்டதுன்னு சொன்னார். அது அன்னைக்கு உள்ளவங்களுக்கு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன்னு சொன்னார். இந்த குரு சொல்கிற மந்திரம் தான் நமக்கு முக்கியமே தவிர எவனோ சொல்லி கொடுக்குறது இல்லை, ஸ்தாபனம் சொல்லி கொடுக்குறதில்ல. இந்த குரு சொன்னதே ஒரு போதகர் சொன்னால் அதை ஏற்றுக்கலாம். வேறொரு வகையில் மாற்றி அதில் ஏதாவது ஒரு சொருகி ஏதாவது தந்திரமாக அதில் நுழைய பண்ணால் அதை நீங்கள் அடையாளம் கண்டுக்கிட்டு அதை நீங்கள் கண்டிக்கணும். அந்த ஊழியக்காரனுக்கு புத்தி சொல்லணும். மீறி திமுறா பேசினான்னா அவனை விட்டு விலகிறது தான் நல்லது. கர்த்தர் தான் முக்கியம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். கடைசி வரைக்கும் உங்களை கண்காணிக்கிறவர் அவர் தான். இன்னும் சொல்லப்போனால் பரலோகத்தில் எதுக்கு இருக்கார் தெரியுமா? 1 யோவான் 2 1 வசனத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறார். அல்லேலூயா. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடி இவைகளை எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்தானால் நீதிபதியாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பிள்ளைகள் தான், கர்த்தருடைய பிள்ளைகள் தான். அவங்களும் பாவம் செய்வாங்க. அந்த அர்த்தம் தான். தடுமாறி விழுவாங்க, தவறி போவாங்க, முறுமுறுப்பாங்க, அவிசுவாசப்படுவாங்க. ஆனால் உள்ளத்த உடனே எந்திரிச்சிருவாங்க. ஒரு பன்னி, ஒரு ஆடு சாக்கடையில் விழுந்துட்டா டக்குன்னு ஆடு எழுந்து தலையை துளிக்கிட்டு மேலே எந்திரிச்சு போயிடும். பன்னி போகுமா? பன்னி போகாது. ஒரு எடுத்து விட்டு குளிப்பாட்டினா கூட திரும்ப அது சாக்கடைக்கு தான் போகணும். அதுதான் அதுக்கு சுகம். அது மாதிரி பன்னி பையன் மாதிரி சில ஆளுங்க இருப்பாங்க. நம்ம எவ்வளோ தான் ஓதுனாலும், எவ்வளோ தான் பிரசங்கம் பண்ணாலும், எவ்வளோ தான் விளக்கம் சொன்னாலும் அந்த சாக்கடை புத்தி தான் அவனுக்கு இருக்குமே தவிர வேறு புத்தி வராது. ஆடு மாதிரி உள்ளவன் சில நேரத்தில் தவறி விழலாம், தெரியாமல் விழலாம், வரலாம். ஆனால் எச்சரிக்கும் போது டக்குன்னு சுதாரிச்சுக்கிடுவான். ஆஹா தப்புண்டு. அதுதான் மனுஷன். ஆகவே நமக்காக இப்போ பரிந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஆண்டவரே, நான் வரும்போது அவங்க கைவிடப்பட்டு போயிடக்கூடாது. இப்போ நமக்காக பரிந்து பேசிக்கிட்டு இருக்காரு. திரும்ப வருவேன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. சொன்னவர் பொய் சொல்லவில்லை. திரும்ப வருவேன். நான் திரும்ப வந்து உங்களை என்னிடத்தில் என்ன செய்வேன்? சேர்த்துக்கொள்வேன். அதுக்கு அடையாளங்கள் கேட்குறாங்க சீடர்கள். உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்னைய அடையாளம் சொல்லி மத்தேயு 24:3 கேட்கும்போது அவர் அடையாளங்கள் சொன்னார். கீழே நீங்கள் படிக்கும்போது இன்றைக்கி நடந்துக்கிட்டே இருக்குது. யுத்தங்கள், பஞ்சங்கள், நிலை நடக்கும், பூமி எதிர்ச்சி, விலைவாசி உயர்வு, பஞ்சங்கள், கொள்ளை நோய், கள்ள தீர்க்கதரிசிகள், அன்பு தாழ்ச்சி எல்லாம் இப்போ கரண்டில் நடந்துக்கிட்டு தான் யாரும் இல்லைன்னு சொல்ல முடியும். அவர் சொன்னது நடந்துக்கிட்டு இருக்கு. அதை தீர்க்க தரிசனமாக இன்றைக்கி ஒவ்வொரு வருஷமும் சொல்கிறானா, இந்த வருஷம் அப்படி இந்த நாள் அவர் சொன்னதாண்டா நடக்குது. நீ ஒன்று புதுசாக ஒன்று சொல்ல வேண்டிய தேவையில்லை. அவர் சொன்னது நடக்குதுன்னு நீ சொல்லு. அப்போ நீ நல்ல ஊழியக்காரனாக இருப்ப. இந்த வருஷம் மழை பெய்யும், இந்த வருஷம் இந்த நிலை நடக்கும், இந்த வருஷம் அமெரிக்காவுக்கு இப்படி இருக்கும், இலங்கையில் இப்படி நடக்கும். ஏன் நீ சொன்னா தானே? அவர் தான் சொல்லிட்டார்ல, சொன்னது தானே நடக்குது. இவன் ஆண்டவரை மறைச்சி இவன் ஜூ பண்ணி இவன் பெருசாலாக காட்டுறான். அதான் கள்ள தீர்க்கதரிசின்னு சொல்கிறது. எச்சரிக்கையாக இருங்க, அவன் ரொம்ப டேஞ்சரானவன். இயேசு பேர் சொல்லிக்கிட்டே ஏமாற்றுவான். நேரடியாக ஒருத்தன் பிசாசியாக வந்தால் கூட அவனை எதிரின்னு நம்ம நம்பிடலாம். இவன் இயேசுவின் பேரை சொல்லிக்கிட்டே ஆட்டுத்தோலை போர்த்திக்கிட்டே ஓனாய் மாதிரி வரும்போது இவங்களை குறித்து தான் ஆண்டவர் எச்சரிக்கையை சொல்கிறாரு. கள்ள தீர்க்கதரிசிகளும் எச்சரிக்கையாருங்கள். மத்தேயு 7:15. அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ பச்சிக்கிற ஊனாயினே கடினமாகவே சொல்கிறார். ஊனாயினே சொல்கிறாரு. இன்றைக்கி எவன் இந்த எச்சரிப்பை சொல்கிறான்? எவன் இந்த பிரசங்கத்தை சொல்கிறான்? ஆகவே எல்லா பிரசங்கத்தையும் நம்பிடாதீங்க, எல்லா ஊழியர்களையும் பின்னாடி போயிடாதீங்க. உங்களுக்கு தலைவராக எந்த மனுஷ பிறவி, என்னை முதற்கொண்டு சொல்கிறேன், எந்த மனுஷ பிறவியும் தலைவனாக வைக்காதீங்க, வழிகாட்டியாக வைக்காதீங்க. நல்லது எவன் சொன்னாலும் எடுத்துக்கோங்க, இயேசு மட்டும் பின்பற்றுங்க. அல்லேலூயா. மறுபடி வந்து உங்களை என்னிடத்தில் என்ன செய்வேன்?
சேர்த்துக்கொள்வேன்னு சொன்னவர் துரத்தி விடவும் செய்வார். அடுத்த பாயிண்ட்டுக்கு நான் சொல்கிறேன். துரத்தி விடவும் செய்வார். சேர்த்துக்கொள்கிறேன்னு சொல்கிற அதே வாய் துரத்தி விடவும் செய்வார். அது எப்படி, என்ன உதாரணங்கள்? ஒரு 5 பாயிண்ட் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த 5 பாயிண்டில் எப்படி துரத்துனார், யாரை சேர்ப்பார், யாரை துரத்துவார், இந்த விஷயங்கள் அதில் பார்க்கலாம். முதலாவதாக பாவம் செய்த சாத்தானையும் அவனை சேர்ந்த தூதர்களையும் இயேசு, அதாவது கர்த்தர் துரத்தினார். இயேசுன்னா முன்னாடியே இயேசு இருந்திருக்கிறார், வார்த்தையாக இருந்திருக்கிறார். வார்த்தை மாம்சமாக வந்ததுனால தான் இயேசு என்று பேரிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே அவர் ஆதியில் தேவனோடு இருந்தாருன்னு இருக்கு. ஆகவே பாவம் செய்த சாத்தானையும் அவன் தூதர்களையும் துரத்தினார் அல்லது தள்ளினார். எசேக்கியேல் 28 அதிகாரத்தில் 12 பாருங்கள். எசேக்கியேல் 28 அதிகாரத்தில் முத பாவம் வந்ததே அங்கே தான். ஆதாம் கிட்ட வரல, அதை புரிஞ்சுக்க. ஆதாம் தான் பாவம் செஞ்சான்னு சொல்லாதீங்க. பாவம் வந்ததே அந்த லூசிபர்கிட்ட, அந்த சாத்தாங்கிட்ட, அந்த பிரதான தூதன்கிட்ட. அங்கே தான் உற்பத்தி ஆனதுக்கு. படிங்க எசேக்கியேல் 28 12 மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமா சாத்தானுடைய வரலாறை தெரிஞ்சுக்கங்க. நீ விசித்திரமா செய்யப்பட்ட முத்திர மோதிரம், ஞானத்தாலே நிறைஞ்சவன், பூரண ரொம்ப அழகா இருப்பான். நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேன்ல இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்க முதலான சகலவித ரத்தினங்களும் பொண்ணும் உன்னை அடேங்கப்பா பணக்காரர்லையே அவன் தாயா உலகத்திலேயே பணக்காரன். சாலமோன்லாம் சும்மா பிச்சைக்காரன் தான். இவனோட ஒப்பிட முடியுமா? அவ்வளவு பெரிய அறிவாளி, பணக்காரன், அவ்வளவு பெரிய அழகு உள்ளவன். அடேங்கப்பா அழகு, அப்படி அழகு, அழகுன்னா அழகு. அதுதான். அப்புறம் அவன் படைக்கப்பட்ட நாளிலே இசை மாஸ்டர், அவன் மேல வாத்தியங்கள், நாதசுரம் உன்னிடத்துல ரெடியா இருந்தது. இசை கச்சேரிகள். நீ மனுமக்களை காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். கேருப்புன்னா பெரிய தூதன் அர்த்தம். கேருப்புன்னு சொல்றது தேவ தூதன். தூதன்லேயே பிரதான தூதன், பெரிய தூதன், முதன்மையானவன். காப்பாற்றுவதற்காக, ஜனங்களை காப்பாற்றுவதற்காக பெரிய ஒரு டிஎஸ்பி போலீஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். தேவனுடைய சாதா பரிசுத்தம் அல்ல, பர்வதம் அல்ல, பரிசுத்த பர்வதத்திலே தேவனே வச்சாரு. பரிசுத்த பர்வதத்தில் தான்ப்பா உன்னை நான் வச்சிருக்கேன். அக்னிமயமான கற்களின் நடுவில் நீ உலாவ குழக்கூடிய அளவில் நீ கெப்பாசிட்டி உள்ளவன். நீ படைக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு ஒன்னிலே அநியாயம் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த நாள் மட்டும் உன் வழிகளில் குறையற்று இருந்தாய். பாராட்டுறார். அங்கே நல்ல சாட்சி கொடுக்குறாரு. அவன் ஆரம்பத்திலே கெட்டவேன்னு சொல்லலை. அவன் உன்னைய குற்றம் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ எப்படி இருந்த? குறையற்றவனாக இருந்த, நீ நல்லவனாக இருந்த. அதனால் அநேகர் ஆரம்பத்தில் நல்லவங்களாக இருப்பாங்க. நல்லவங்களாகவே இருக்கணும், அதான் முக்கியம். சகாயம் மருமகளை குறித்து நல்ல சாட்சி சொன்னாங்க. அந்த சாட்சி கடைசி வரைக்கும் இருக்கணும். அவங்களும் காத்துக்கிறணும். அந்த சகோதரியும் அந்த நற்சாட்சியை பாதுகாத்துக்கிறணும். ஆரம்பம் விட முடிவு தான் நல்லது. ஆகவே இந்த தூதன்
ஆரம்பத்தில் நல்லா இருந்தான், ஆனால் முடிவில் கெட்டு போனா. ஏன் கெட்டு போனா? படிங்க. உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து இந்த பாவம் செய்தாய் என்ற வார்த்தையை கவனிங்க. ஆதாம் அப்போ படைக்கப்படலை, ஆதாமே அப்போ இல்லை. ஆதாம் உண்டாகிறதுக்கு முன்பதாகவே இவன் படைக்கப்பட்டான். இவன் பாவம் செய்தானே இருக்கு. பாவம் செய்தவன் ஆதாம் ஏவாள் அல்ல. முத பாவம் செய்தது லூசிபர், கேருப்பு, அவன் தான் பாவம் செய்தான். அதனால என்ன செய்தார் கர்த்தர்? ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவரென்று தள்ளி அல்லது துரத்தி காப்பாற்றுகிற கெப்பாசிட்டியில் இருக்கிற உன்னை அந்த அக்னிமயமான கற்கள் நடுவே நீ இராதபடிக்கு அழித்து போடுவே. இந்த வசனத்தை கவனிங்க. ஆகவே நல்ல இடத்துல வைக்கவும் தெரியும், அதே இடத்த விட்டு அகற்றவும் தெரியும், துரத்தவும் தெரியும், தள்ளிவிடவும் தெரியும். ரெண்டையுமே கர்த்தர் செய்கிறார். ரெண்டு பக்கம் அவருக்கு. அல்லேலூயா. ஒரு பக்கமே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு மனுஷனுக்கு ரெண்டு முகம், ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் சொல்கிறாங்கல்ல, ரெண்டு பக்கம் இருந்தால் தானே ஒரிஜினலு. அதுபோல் தேவனுக்கு ரெண்டு பக்கம் இருக்குது. ஒரு பக்கம் அன்பாக இருப்பார், அன்பாக இருப்பார்னே சொல்லக்கூடாது. இன்னொரு பக்கம் பச்சைக்கிற அக்னியாக இருப்பார். அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அல்லேலூயா. ஆமாம், சங்கீதம் 2:6 வசனத்திலே குமாரனை ராஜாவை அபிஷேகம் பண்ணி வச்சேன், சியோனில் அபிஷேகம் பண்ணிச்சா 6 இருக்கு. அபிஷேகம்னா கிறிஸ்துன்னு அர்த்தம். நம்ம அது ஒரு பக்கம். மறுபக்கத்தில் இப்போ 12ஆம் வசனத்தில் அதே இதில் போட்டிருக்கு, குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே அழியாமல் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்க, கொஞ்ச காலம் அவருடைய கோபம் பற்றி எரியும். அது மறுபக்கம். இயேசுவுக்கு ரெண்டு பக்கம் இருக்கு. இன்னைக்கு ஒரு பக்கத்தை தான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான் இன்னைக்குள்ள ஊழியக்காரன். அன்பின் தேவன் அழைக்கிறார், உன்னை நேசிக்கிறார், உன் கண்ணீரெல்லாம் துடைப்பார், நீ அழுதுகிட்டே இருக்கிறதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்படியே எங்கப்பா இவன் பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி பஞ்சு டைலாக் பேசிக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி உள்ளவனை நம்பாதீங்க. மறுபக்கத்தை பேசுகிறவனையும் ரெண்டும் பேசுகிறவனை தான் ஒரிஜினல் ஊழியக்காரனு நம்பு. அல்லேலூயா. அவர் வாயிலிருந்து இருவரும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. வெளிப்படுத்தல் 1:16. ரெண்டு பக்கமும் வரும். அதனால ரெண்டு பக்கமும் நீ பேசி ஆகணும். உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான். அல்லேலூயா. ஒரு புறமே போனால் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை மாதிரி ஆயிரும். வெளியே நீதிமான்கள் மாதிரி பரிசுத்தமான மாதிரி சொல்லிட்டு உள்ளே ஆசிங்களும் அதை கல்லறையோடு ஒப்பிடுறாரு. அந்த மாதிரி வெளியே பார்த்தீங்கன்னா டேங்கப்பா அவன் பவுடர் பூச்சிக்கிட்டு, அவன் ஒட்டு முடியை வச்சுக்கிட்டு, அவன் பெரிய சினிமாக்கார மாதிரி அவன் முணு ட்ரெஸ்ஸை பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி மக்களை ஏமாற்றி பொம்பளையை தான் ரொம்ப ஏமாற்றுவான். கூட்டம் பார்த்திங்கன்னா பொம்பளை கூட்டம் தான் நிறையா இருக்கும். இல்லை அவங்க தானே லேசில் டக்குன்னு வசப்படுவாங்க, ஏமாறுவாங்க. இப்படிப்பட்ட கூட்டத்தை வச்சுக்கிட்டே இன்றைக்கி கோவிந்தா போட்டுக்கிட்டு இன்றைக்கி கொட்டு அடிச்சுக்கிட்டு பிழைக்கக்கூடிய அநேக கள்ள ஊழியர்கள் ஒரு பக்கமே பேசுவான். மறுபக்கத்தை பேசுடா, நீ நல்லவனாக இருந்தா மறுபக்கத்தை பேசு. ரெண்டு பக்கம் இருக்கார் ஆண்டவர், இருபுறம் கருக்குள்ள பட்டயம். ஆகவே அக்னிமயமான நடுவில் உட்கார வச்சு அதே தேவன் தள்ளிவிடவும் செய்வார். காப்பாற்றுறதுக்காக வச்சவன் துரத்தி விடவும் செய்வார். இந்த ரெண்டு ரட்சிப்பை நீ நல்லா தயவு செய்து புரிஞ்சுக்க. நீ ரட்சிக்கப்பட்டே அப்படின்னா ரட்சிப்பு இழக்கக்கூடிய அபாயம் இருக்கும், ஜாக்கிரதையாக இருக்கணும். நிற்கிறே அப்படி சொன்னால் விழுந்து போகாதபடி எச்சரிக்கையாக இருக்கணும். அல்லேலூயா. ஏசாயா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், ஏசாயா 14, இதனுடைய தொடர்ச்சி, அந்த லூசிபர் உடைய தொடர்ச்சி. ஏசாயா 14 11 படிங்க, 11 15 வரை. ஒன்று ஆடம்பரமும் அவன் பாவம் செஞ்சதுக்கு காரணம் சொல்கிறேன். அவன் ஆடம்பரமும் உன் வாத்தி இசையினால பெரிய அவனுக்கு ஒரு பெருமை வந்துருச்சு. பாதாளத்திலே தள்ளுண்டு போயிட்டு. புழுக்கள் தான்ப்பா உன் படுக்கை,
பூச்சிகள் தாப்பா இனிமேல உனக்கு போர்வை. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, தரையில விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன். இதான் அவன் விழுந்து போனது காரணம். இதான் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை பாருங்க. அவனுக்கோட ஆண்டவர் சிங்காசனம் கொடுத்துருக்காரு. அதை அவன் இருக்கிறது பாதுகாத்துக்கொள்ள அந்த சிங்காசனத்தை தக்க வைக்கிறதுக்கு முடியாம அவருக்கு மேலேயே என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள தேவனை ஆராதிக்கிற ஒரு ஸ்தலம் அங்க இருக்கு. தேவனை துதிக்கிற ஒரு இரவும் பகலும் துதிக்கிற தூதர்கள் இருக்காங்க. அந்த இடத்திலேயே நான் கடவுள் மாதிரி நான் உட்கார்ந்துருப்பேன். மேகங்களுக்கு நான் மேலாக போயிருவேன். உன்னதங்கள்ல ஏறுவேன். இதான் பாயிண்ட். எதுக்கு யாருக்கு ஒப்பாவே? உன்னதமானவர். நம்ம பாட்டு பாடுறோம்ல, உன்னதமானவரின் உயர் மறைவிலிரி. இயேசு கிறிஸ்துவே உன்னதமானவருக்கு ஒப்பா இருந்தாலும் சமமாக இருந்தாலும் அவர் அது என்றைக்குமே நினைச்சதே இல்லையே. நல்ல போதகரேன்னு ஒருத்தன் சொல்கிறான் இயேசுவை. இயேசு சொல்கிறாரு, என்னை நல்லவன் ஏப்பா சொல்கிற? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. கடைசி வரைக்கும் அவர் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், பிலிப்பி 2:6-11 வரைக்கும் அவர் தன்னைத்தானே தாழ்த்தி மரணபரியந்தம், சிலுவையில் மரணபரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்துறதுனால தான் தேவனே ஆச்சரியப்பட்டு எல்லா நாமத்துக்கு மேலாக இயேசு உயர்த்தி என் பேரையே அவருக்கு கர்த்தர்ன்னே சொல்லுங்கடான்னு சொல்லிட்டார். அதனால தான் கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறோம். கர்த்தராக ஆக்கப்பட்ட இயேசு. லேலுயா. இந்த மகிமையை அவன் இழந்துட்டான். அந்த லூசிபர் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். பாருங்க, திரும்ப படிங்க. மேகங்களுக்கு மேலாக நான் போவேன், உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று உன் இருதயத்திலே நீ சொன்னியப்பா. ஆனாலும் அகாதமான பாதாளத்திலே நீ தள்ளுண்டு போனாய். இதான். ஆகவே உயர்த்தி வைக்கவும் தெரியும், தாழ்ந்து அவனை துரத்தி விடவும் தள்ளி விடவும் வெட்டப்படவும் தெரியும். தேவனுக்கு சகல அதிகாரம் இருக்குது. சில ஆளுங்க சொல்கிறாங்க ஜீவ புஸ்தகத்தில் எழுதுனதான் அப்புறம் ஒன்றும் செய்ய முடியும். சில ஆளுங்க சொல்கிறாங்க ரட்சிப்பு கெட்டு போகாது, ரட்சிக்கப்பட்டாச்சுன்னா அப்புறம் பாவம் செஞ்சாலும் ஒன்றும் செய்யாதான், ரட்சிப்பு ஒன்றும் போகாதான். சில நாதாரியை சொல்கிறாங்க. ஒரு ஸ்கூலில் நீங்கள் போய் சேர்ந்த உடனே அட்டன்ஸ் எழுதிடுவாங்க, பேர் போட்டுருவாங்க. போகாமையே இருந்தால் நிற்குமா அந்த பேர்? அழிக்க மாட்டாங்களா? அட்டன்ஷன்லேருந்து எடுத்துக்க மாட்டாங்களா அந்த பேரை? சொல்லுங்கள். எடுப்பாங்கள்ல. ஒரு மனுஷனுக்கே அப்படி இருக்குல்ல. தேவன் என்ன கோமாளியா, ஏமாளியா? அவரை ஏமாற்ற முடியுமா? ஆகவே உன் இஷ்டத்துக்கு நீ செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. என்ன வேணாலும் பண்ணிப்பார். அந்த விபச்சார சிறிய கையை மெய்யுமா பிடிக்கப்பட்ட சிறிய மன்னிச்சார். இன்னொரு வார்த்தை சொன்னார், அது தெரியுமா? அது எவனாவது சொல்கிறானா? யோவான் 8:11 நானும் உன்னை ஆக்கினிக்குள்ளாக திருக்கிறதில்ல, நீ போ, இனி அதை சேர், இனி பாவம் செய்யாதீங்க. பாவம் செய்தா செலுத்தத்தக்க இனிமேல ஒரு பலி இல்லை. இப்போ நான் பலியாக வந்திருக்கேன், உனக்காக பலியிட போகிறேன். இன்னொரு தடவை நான் வந்து பலியிட்டுக்கிட்டு இருக்க முடியாது. தண்டனை தான். அந்த அர்த்தம் தான் அது. அல்லேலூயா. ஆகவே பாவம் செய்த தூதர்களை அவர் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலியிலே கட்டி நியாயம் திருப்புக்குன்னு நித்திய இதில் வச்சுருக்கார். அவங்களுக்கு 2வது சான்ஸு கிடையாது. ஏன்னா நல்லா தெரிஞ்சவங்க, புரிஞ்சவங்க, சத்தியம் அறிஞ்சவங்க, தேவனோடு இருந்தவங்க, எல்லாம் தெரியும். தெரிஞ்சு மனப்பூர்வமாக ஒரு குற்றம் செய்தால் அவங்களுக்கு திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுக்கறது இல்லை. ஆகாதுன்னு தள்ளி அவனுக்கும் அவன் தூதர்களுக்கு தான் அக்கினி கடலே நியமிச்சிட்டாரியா. தெரியுமா உங்களுக்கு? அக்கினி கடல் நியமித்தது, அன்னைக்கே நியமித்தது மனுஷர்களுக்கு அல்ல.
மத்தேயு 25:41 இடதுபுறத்தில் உள்ளவங்களை சொல்கிறாரு ஜட்ஜ்மெண்ட்டில், பிசாசிக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்ட அக்கினி கடலுக்கு போங்கன்னு சொல்கிறாரு. அக்கினி கடல் யாருக்கு ஆயத்தமாக்கப்பட்டது? சாத்தானுக்கு, அவன் தூதர்களுக்கு தான். ஏன்னா அவன் ஆவியாக இருக்கான். அக்கினி அவியாது, புழு சாகாது, அதான் பூச்சி தான் உனக்கு போர்வேன்னு சொல்கிறாரு. அதுதாங்க, அதுலேயே அப்படியே நீ கிடக்க வேண்டிதான். இந்த இடத்துக்கு ஒரு மனுஷன் போகலாமா? மனுஷனுக்காக ஆண்டவர் வந்து நரகத்தை அக்கினி கடலை ஏற்படுத்தலை. நல்லா புரிஞ்சுக்க. அதுலேயே 34ஆம் வசனத்தில், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகத்தோற்றம் முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட ராஜ்யத்தை, அப்போ மனுஷர்களுக்காக தான் பரலோக ராஜ்யத்தை ஏற்படுத்தினார். அக்கினி கடல் சாத்தானுக்கும் தூதர்களுக்கும் ஏற்படுத்தினார். தேவன் நல்லவர். அவர் எப்பயுமே குற்றவாளியாக நீங்கள் பார்க்காதீங்க. அவன் அநியாயமாக திமிரில் தான், அகராதியில் தான் அவன் போய் சாகுறானே தவிர, சாத்தானை பின்பற்றி சாத்தானுடைய தண்டனையை அடைகிறானே தவிர, தேவன் அதற்கு பொறுப்பு அல்ல. இரண்டாவதாக, ஆதியாகமம் 3:2 பாயிண்ட், சேர்த்து கொள்வேல் என்றவர் துரத்தி விடவும் செய்வார் என்ற அந்த தலைப்பில் பேசிக்கிட்டு இருக்கேன். இரண்டாவதாக, ஆதியாகமம் 3:20 பாருங்க, 24 வரை. ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டார். ஏண்டா அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் அந்த அம்மா தான் தாய். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய், நம்மிலே ஒருவனை போல அவன் ஆயிட்டான். இப்பொழுதும் அவன் கையை நீட்டி நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டான். ஜீவ விருட்சத்தின் கனியையும் திரும்ப அவன் இப்படியே இங்கேயே இருந்தான்னா அதையும் பறித்து புசித்து என்றென்றைக்கு அவன் உயிரோடு இருந்துருவான். அதனால் உயிரோடு என்றென்றைக்கு இருக்கக்கூடாது என்பதற்காக பண்படுத்த அனுப்பிவிட்டார் என்று சொல்றதோட துரத்தினார் என்று அடுத்து படிங்க. துரத்தி விட்டு எங்க போட்டிருக்கு, அனுப்புனாருன்னா துரத்தி போயிட்டு வரீங்களான்னா துரத்துறேன்னு அர்த்தம். அது டீசெண்டாக சொல்கிறாருன்னா. ஏன்னா அவன் பாவம் செய்துட்டான், தெரிஞ்சு பாவம் செய்தான், உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணினா, புசிக்கக்கூடாதுன்னு சொன்ன அந்த கட்டளையை மீறினா, ஆதியாகமம் 2:17 அவனுக்கு தான் கர்த்தர் சொன்னார். அப்போ ஏவாளே இல்லை. அதன் பிறகு ஏவாள் படைக்கப்பட்டான். அவன் விலாமல் எலும்பிலிருந்து படைக்கப்பட்டார். திரும்ப அவனுக்கே அந்த ஏவாளை கொடுத்து ஆசீர்வதித்தார். மனித வர்க்கத்திலேயே முத ஆசீர்வதிக்கப்பட்டது அவங்க தான். ஆதியாகமம் 1:28 இருக்குது. மனித குலத்திலேயே அவங்க ஃபேமிலி குடும்பத்தை நீ நல்லா இருப்பான்னு ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதத்தை அவன் தக்க வைக்காமல் சாபத்தை தெரிந்து கொண்டான். ஆசீர்வதித்த அதே வாய் சாபமும் வரும். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆதியாகமம் 3:17 நீ என் படிங்க 3:17. பின்பு ஆதாமை பார்த்து, உன் மனைவிக்கு நீ செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின கனியை நீ புசித்ததுனாலே பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். பாருங்க, ஆசீர்வாதம் சொல்ற அந்த வாயி ஒரு பக்கம், சபிக்கப்பட்டது ஒரு வாயி மறுபக்கம். தேவனுக்கு 2 பக்கம் இருக்கு. ஒரு பக்கம் ஆசீர்வதிக்கிறார், ஒரு பக்கம் சபிக்கிறார். ஆசீர்வதிக்கிறதே இன்னைக்கு சொல்லிட்டு திரியிறானே தவிர, சபிச்சிருக்காரே அதை சொல்றா, அதை சொல்லு, அதையும் சொல்லு. ஏன் சொல்கிறேன்னா எச்சரிப்படைவான். ஓஹோ இப்படியும் செய்வாரா, உன் பிள்ளையை செல்லம் கொஞ்சிக்கிட்டே இருக்க, உன் பிள்ளை நாயை கொஞ்சினா மூஞ்சி நக்கும்டான்னு
அது செல்லம் கொஞ்சிக்கிட்டே இருந்தால் கெட்டு போகும். நீ அடிக்கவும் செஞ்சா அந்த பிள்ளை ஆஹோ அடிப்பாரா, இவ்வளோ அன்பாக செல்லம் கொஞ்சம் அடிக்கவும் செய்வாரா? ஆமாம், செல்லம் கொஞ்சமும் செய்வார், அடிக்கவும் செய்வார். அப்பா ரெண்டு பக்கமாக இருக்கார். புரிஞ்சிக்க, பிள்ளை அப்படி நினைக்கணும். ஓஹோ எங்கள் அப்பா பாசமாக அணைக்கவும் செய்வார், அடிக்கவும் செய்வார். ரெண்டையும் உள்ளவர் தான் என் அப்பா. உன் பிள்ளை அப்படி நினச்சா தான் பிள்ளை உருப்படியாக வளரும், பயத்தோடு வளரும். தகப்பன் சிச்சியாத பொத்து என்ன உண்டா? அல்லேலூயா. நம்முடைய தேவன் நமக்கு தகப்பனாக இருக்கிறார், அப்படித்தான் இருக்கிறார். தோல் உடைகளை ஏற்படுத்தி நீ காலகாலமாக இடத்த விட்டு கிளம்பிடாம துரத்தி விட்டார்னே இருக்கு. ஆகவே ஏதேன் தோட்டத்தில் வச்சவர் துரத்தி விடவும் செய்வார். ஏதேன் என்பது பரலோகத்தை குறிக்கும். பரலோக மகிமையில தான் தேவன் மக்களை அழைச்சார், அங்கே தான் வைக்க ஆசைப்படுறார். அதே மக்களை சபிக்கப்பட்டவங்களே பிசாசிக்காகவும் அவன் தூதர்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட அக்கினிக்கு போங்கன்னு சொல்கிறதும் அந்த வாய் தான். வாங்கன்னு சொல்ல ஆசீர்வதிக்கப்பட்டவங்களே வாங்கன்னு சொல்லி பரலோகத்துக்கு அழைக்கிறதும் அந்த வாய் தான். சபிக்கப்பட்டவங்களே போங்கடான்னு சொல்கிறதும் அந்த வாய் தான். ரெண்டையும் நீ சொல்லித்தான் ஆகணும், ரெண்டையும் நீ புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். அப்போ தான் நீ எச்சரிப்போடு வாழ முடியும். அல்லேலூயா. மூன்றாவதாக, சேர்த்து கொள்வேன் என்றவர் துரத்தி விடவும் செய்வார் என்ற அந்த தலைப்பிலே மூன்றாவது பாயிண்ட்டு 1 கொரிந்தியர் 5 தகப்ப மனைவியை ஒருத்தன் வச்சுக்கிட்டு இருக்கான். தகப்ப மனைவி பாருங்க, அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத ஒரு விபச்சாரமாக இருக்கு. 1 கொரிந்தியர் 5 கொரிந்தி சபையில் இந்த ஒரு அநியாயம் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த சபையில் மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சும் தெரியாமல் கண்டும் காணாமல் அவனோட சாப்பிட்டுக்கிட்டு தோஸ்து பண்ணிக்கிட்டு அவனோட ரொம்ப உலாவிக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு திரியிறாங்க. பவுல் அதை ரொம்ப டென்ஷன் ஆகி ரொம்ப வேதனைப்பட்டு அவன் என்ன சொல்கிறான்? 5ஆம் வசனத்தை படிக்க. அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய நியாயத்தீர்ப்பு நாளிலே அவன் அந்த ஆவி ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனுக்கு எங்கே ஒப்பு கொடுக்குறேன்? சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குறேன் என்று தீர்ப்பு செய்கிறாயா. ஒரு அப்போஸ்தலனுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது. சும்மா அப்போஸ்தல ஊழியம் சொல்கிறது சாதாரணமாக நினைக்காதீங்க. நான் என்னைய அப்போஸ்தலன் நான் என்றைக்குமே என்னை கூப்பிட்டதில்லை. சென்னையில் உள்ள எல்லா ஊழியர்களும் இந்த வீடியோக்களை பார்த்தீங்கன்னா, இந்த பாடல் ஊழியங்கள் பார்த்தீங்கன்னா, என் பேட்டியை பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனே அவங்களே போடுறாங்க. நான் சொல்லலை, அவங்களே போடுறாங்க. அவங்களுக்கே தெரியுது இவர் அப்போஸ்தல அழைப்பு ஊழிய பெற்றவர் என்று. ஆகவே தேவ பிள்ளைகளே, ஒரு அப்போஸ்தலனுக்கு ஒரு கெப்பாசிட்டி சபிக்கும் போது அது நடக்குது. அவன் மன நொந்து ஒரு காரியம் சொன்னால் அது பழிக்குது. உண்மையாக இருந்தால் சொல்கிறேன், இல்லாட்டா ரிட்டன் ஆகிடும், இவனுக்கே வந்துடும். உண்மையான ஊழியக்காரங்க மனசு வேதனைப்பட்டா அது பழிக்கும். அவன் ஆசீர்வதிச்சா அதுவும் பழிக்கும், ரெண்டுமே பழிக்கும். இங்கே பாருங்க, பிசாசுக்கு அவனை ஒப்பு கொடுக்குறேன் சரீர அழிவுக்காக. சரீர அழிவுன்னா வியாதியிலே சில ஆளுங்க இருப்பாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், விசுவாசி தான், பூர்வீக கிறிஸ்தவன் தான். எப்போ பார்த்தாலும் மெடிக்கல் 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 மெடிக்கல். அவன் பேர் ஆரோக்கியராஜ். அவன் உடம்பு முழுவதும் நோய் வியாதியாக தான் இருக்கும். எல்லாம் மெடிக்கல் மெடிக்கல், எல்லாம் காசு பணமே இன்றைக்கி லட்சக்கணக்கில் செலவு பண்ணிக்கிட்டு இருப்பான். என்ன காரணம்? சரீர அழிவுக்கு சாத்தாங்கிட்ட ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஏன்? அவன் ஆவி ரட்சிக்கப்படும்படி. அப்போயாவது ஆண்டவரே இப்படி செஞ்சோமே, இப்படி என்னைக்காவது நினைப்பான்ல. வருஷக்கணக்கில் படுக்கையிலே சில ஆளுங்க இருப்பாங்க. நினைக்கணும்னு தானே. அவன் செஞ்ச அநியாயம் அக்கிரமங்களை நினச்சி ஆண்டவரே என்னை மனம் ஒப்பு கொடுக்குறேன்னா அப்படியே தூக்கிடுவார். ஆவி தான் முக்கியம், அவருக்கு ஆத்துமா தான் முக்கியம். சரீரம் ஒன்றுக்கு உதகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ரகசியத்தை தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. அதனால தான் சரீரத்தில் முள் பவுல் கொடுக்கப்பட்டது. பவுல் ஒரு பெரிய ஊழியக்காரன், எல்லா இடங்களையும் வரவேற்பு, 14-13 நிருபங்கள் எழுதியிருக்கான்.
இயேசுக்கு அடுத்து அவன் தான் பெரிய ஒரு ஆவிக்குரிய ஒரு நல்ல தேவ மனுஷன். போன இடமெல்லாம் அவனுக்கு சிறப்பு, பெரிய வல்லமை, பெருமை, ஆணவம் வந்து பிசாசு மாதிரி ஆயிடுவானேன்னு சொல்லி தான் சரீரத்தில் தேவன் முள்ளு அனுமதித்தார். அது சாத்தானுடைய தூதன்னு அவனே சொன்னான். என்னால் தாங்க முடியலன்னு 3 முறை ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே அது என்னை விட்டு நீங்கணும்னு 3 முறை ஜெபிக்கிறான். கர்த்தர் என்ன சொல்கிறார்? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும். ஆண்டவர் கடைசி வரைக்கும் அதை எடுக்கவே இல்லை. ஏன்னா அவன் நன்மைக்கு தான். உங்களுக்கு ஒரு முள் கொடுத்துருக்கா, நீங்கள் ஜெபம் பண்ணி கூட அந்த முள் எடுக்கலையா? உங்கள் நன்மைக்கு வச்சிருக்கார். புரிஞ்சுக்க, உன் நன்மைக்கு வச்சிருக்கார். நீ எத்தனையோ முறை ஜெபம் பண்ணி பார்க்குற, உபவாசம் பண்ணி பார்க்குற, எடுக்கலை. உன் மேலே உள்ள அன்பினாலே நீ பரலோகத்துக்கு வரணும் என்பதற்காக, நீ கெட்டு போயிடக்கூடாது, பெருமடைஞ்சு அந்த லூசிபர் மாதிரி போய் தொலைஞ்சிடக்கூடாது என்பதுக்கு தான் நீ பரலோகத்துக்கு வரணும் என்று உன் மேலே உள்ள அன்பினால தான்ப்பா அந்த முள்ளை வச்சுருக்காரு. அது அப்பாவா நினைக்காத, அதுலேயும் நான் அப்புறம் மேன்மை பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லி திரும்ப அதை பவுல் புரிஞ்சுக்கிட்டான். அதுக்காக ஆண்டவர் விட்டு பின்வாங்கலை. கடைசி வரைக்கும் அந்த முள்ளோடு தான் செத்தா, பரலோகத்துக்கு வந்தான். நித்திய ஜீவ கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், ஓட்டத்தை முடிச்சேன்னு சந்தோஷமாக நிறைவு செஞ்சாயா, அந்த முள் இருக்கிறதுனால தான். அல்லேலூயா. ஆகவே யாரையுமே அற்பமாக ஆண்டவரை குறை சொல்லாதீங்க. அந்த 1 கொரிந்தியர் 5:13 பாருங்க. புறம்பே சபைக்கு புறம்பே இருக்கிறவங்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார். அவங்கள நான் சொல்லக்கூடாது. இப்போ சினிமாக்காரன் இருக்கான், அரசியல்வாதி இருக்கான்னா அவனுக்கு நம்ம எதுக்கு தீர்ப்பு செய்யணும்? அவன் கர்த்தரே தீர்ப்பு செய்வார். அவனை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. ஆகையால் அந்த பொல்லாத ஒரு விசுவாசிய உங்களிலிருந்து என்ன செய்யுங்க? அதாவது சபையை விட்டு துரத்துங்கன்னு அர்த்தம். ஒரு விசுவாசி ரொம்ப கேவலமாக இருந்தா, ரொம்ப பகிரங்கமான உபச்சாரக்காரியாக இருந்தா, பகிரங்கமாக எல்லா சபைகளுக்கும் தெரிகிற மாதிரி இருந்தா, சபையை விட்டு அவனை நீக்கணும். அவன் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கட்டும், பெரிய தசம்பாகம் ஒரு மாதம் 1 லட்சம் கொடுக்கட்டுமே பாஸ்டருக்கு, அந்த 1 லட்சம் முக்கியம் இல்லை. அவனால் அந்த சபை கெடும். கொஞ்சம் புளித்தமாக முழுமாவையும் உப்பு பண்ணும். அவனை உங்களை விட்டு துரத்துங்க பவுல் சொல்கிறான். ஒரு மேன்மையாக ஒரு ஒரு சபையில் வைக்கவும் கர்த்தருக்கு தெரியுது. ரட்சிக்கப்பட்டவங்களே கர்த்தர் அனுதினமும், அப்போஸ்தலர் 2:47 இருக்குல்ல, அனுதினமும் சபையில் சேர்க்கவும் தெரியும். அதே சபை விட்டு அவனை துரத்தவும் தெரியும். புரிஞ்சுக்க. அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம சபைக்கு ரொம்ப பேர் ஏன் வரல? பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். யோவான் 3:19 போட்டிருக்கு. தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடி ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான் இருக்கு. சத்தியத்தின்படி செய்கிறவனை தேவனுக்கு உண்மை உள்ளவன் காணும்படி ஒளியினிடத்தில் வருகிறான். இந்த மெய்யான ஒளிக்கு சபைக்கு வரக்கூடிய மக்கள் சத்தியத்தின்படி நடக்கிறான். சபைக்கே வர போங்கன்னு சொல்லி நான் சொல்லியும் கூட சில ஆளுங்க வர்றாங்க, திட்டியும் வர்றாங்க, கடிந்து கொண்டும் வர்றாங்க. ஏன்? சத்தியத்துக்காக, உபதேசத்துக்காக, இனிமேலாவது நான் திருந்திக்கிறேன் அந்த முறையில் வர்றாங்க. அவங்க தேவனாலே முன்குறிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள். அல்லேலூயா. எனக்கு பின்னாக போ சாத்தானேன்னு சொல்லி பேதுருவை பார்த்து இயேசு சொன்னார். சாத்தானேன்னே சொன்னார். மத்தேயு 16:23 சாத்தானேன்னே சொன்னார். பின்னாக போ சாத்தான், நீ எனக்கு இடல்லாம் இருக்க, நீ தேவனை கேட்டவங்களை யோசிக்காமல் மனுஷனை கேட்டவங்களை யோசிக்கிறேன்னு வஞ்சார் திட்டினார். பிசாசின்னே சொன்னார். அவன் சொல்கிறான், நாங்கள் யார் இடத்துல போவோம்? நித்திய ஜீவசனங்கள்லாம் உம்மனத்தில் உண்டு. அவன் தாயா முன்குறிக்கப்பட்டவன். அல்லேலூயா. ஆமாம், ஊழியக்காரர் வஞ்சிட்டாரு, அதனால் சபைக்கே போக மாட்டேன். அவர் திட்டாரு, என்னை வஞ்சிட்டாருன்னா ஏன் உன்னைய வையறதுக்கு ஊழியக்காரனுக்கு உரிமை இல்லையா? அவன் ஆவிக்குரிய தகப்பன் இல்லையா? தகப்பன் சிச்சியாத பொத்து உன்னைய நேசிக்கிறதுனால தான்டா உன்னை சொல்கிறாரு, வைகிறாரு. அதை நீ புரிஞ்சிக்க. ஆகவே அந்த பாவம் செய்த பொல்லாதவனை சபையை விட்டு துரத்துங்கள். அவன் ஒருத்தனால அநேகருக்கு பயம் உண்டாகும். இப்போ உதாரணமாக அனனியா சப்ரியால் 2 பேர் கீழே விழுந்து செத்தாங்க. சபைக்கே பயமாயிடுச்சு. அந்த 2 பேருடைய தவறு மூடி மறைச்சி ரொம்ப பெரிய அமௌண்ட் கொடுக்குறாங்களேன்னு சொல்லி அந்த ஊழியக்காரன் ஆட்டையை போட்டிருந்தா
அது சபைக்கு தெரிய வரும். அப்போ நம்மளும் ஏமாற்றுவோம்னா முழு சபையும் கெட்டு போயிருக்கும். அந்த 2 பேருடைய மரணம் அந்த முழு சபையும் பயம் உண்டாயிடுச்சுன்னு இருக்கு. ஆகவே தேவன் சில இப்போ உதாரணமாக ஒரு 60 பேர் ஒரு பஸ்ஸில் ஒருத்தன் ஓட்டிகிட்டு போகிற ஒரு டிரைவரு 60 பேரை காப்பாற்றணும்னா ஒருத்தரை ஏற்றி தான் ஆகணும். முன்னாடி ஒருத்தரை ஏற்றக்கூடிய அளவில் இருக்குது. ஏற்றாட்டினா அவன் பள்ளத்தில் கிணத்துல விழுந்து ஆறில் விழக்கூடிய அளவில் இருக்குன்னு வைங்களேன். ஒருத்தரை ஏற்றும் போது இந்த 60 உயிர்கள் காப்பாற்றணும்னா ஒருத்தரை ஏற்றி தானே ஆகணும். வேறு என்ன செய்ய? உலகத்துக்காக என் குமாரன் வெட்டப்படணும், பலியிடணும்னு தேவன் விரும்பும் போது ஒரு குமாரன் முக்கியமல்ல, உலக மக்கள் ரட்சிக்கப்படணும் என்பதற்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை ஜீவ பலியாய் நமக்காக தேவன் ஒப்பு கொடுக்கலையா? அதே தான் தேவன் இன்னைக்கும் செய்கிறார். சபையை சுத்திகரிக்க ஒருத்தன் சரியில்லைன்னா சபை விட்டு புறம்பே தள்ளு. கூட்டம் சேர்க்கறது முக்கியம் இல்லை. ஒரு சிலர் இருந்தாலும் சிறுமந்தையாக இருந்தாலும் அவன் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கறது தான் முக்கியமே தவிர கூட்டம் சேர்ந்து கோவிந்தா போடுறது இல்லை. வெளிப்படுத்துகிற விசேஷம் 2:21 பாருங்கள். அந்த சபையில் ஒரு பொம்பளை, ஒரு பாஸ்டருடைய மனைவி, அங்கே ஏசபால் அந்த அம்மா பேர், அங்கே வர்ற ஊழியக்காரனோட எல்லாம் விபச்சாரம் பண்ணிக்கிட்டு வேசித்தனம் பண்ணிக்கிட்டு விக்கிரங்களுக்கு படைச்சதெல்லாம் தின்னுக்கிட்டு தெரியுறா. கர்த்தர் என்ன செஞ்சார் பாருங்க. அவள் மனம் திரும்பும்படி அவளுக்கு நான் தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அந்த அம்மாவுக்கு என்ன செய்யல? விருப்பமே கிடையாது. அவளுக்கு நான் கட்டில் கிடையாக்கி, அதாவது படுத்த படுக்கையிலேயே அவளை கிடக்க வச்சு அவளோட எவையவே விபச்சாரம் செஞ்சானோ அவங்க கிரிகள் ஒருவேளை மனம் திரும்பாவிட்டா அவங்களையும் நான் மிகுந்த உபத்திரவத்திலே நான் தள்ளி அவங்க பிள்ளைகளை கொல்லவே கொல்லுவேன். இயேசு சொல்கிறார், வேறு யாரும் சொல்லலை. அன்பானவர், நல்லவர், இரக்கமுள்ளவர்னு ஒரு பக்கம் சொல்கிறேன், மறுபக்கம் கொல்றேன்னு சொல்கிறாரு. எல்லா சபைகளையும் நார செய்வேன் பாருங்கள். 24 எல்லாத்துக்கும் தெரிய வைப்பேன்னு சொல்கிறார். 24 பாருங்க. அதாவது எல்லா சபையிலையும் அறியும்படி செய்வேன் இருக்க. அதுலயே பாருங்க. அதாவது விளம்பரப்படுத்தி அசிங்கப்படுத்துவேன், கேவலப்படுத்துவேன்னு அர்த்தம். அப்படி கேவலப்படுத்தினா எல்லாரும் கேவலமானா இவன் திருந்துவான். ஐயோ இப்படி தெரிஞ்சு போச்சே ஆண்டவரே, இவ்வளோ பாவி ஆகிட்டானே, இவ்வளோ அசிங்கமாயிடுச்சே, நீ என்ன நடமாட முடியாத தெய்வமே, என்னைய திருந்த ஆத்துமாவாவது எடுத்துக்கங்கப்பான்னு திருந்துவான். அவனை கேவலப்படுத்துறது தேவ சித்தம் இல்லை, அவன் அந்த ஆசை இல்லை. அவன் திருந்தி பரலோகத்துக்கு வரணும். இந்த பூமியில் எவ்வளோதான் அவன் கேடு கட்ட நிலைமையில் போனாலும் அவன் ஆத்துமாவாவது தப்பி தவறி பரலோகத்துக்கு வந்துட்டா போதுமிடான்னு தான் அவர் நினைக்கிறாரு தவிர, உடம்புல நாறு நாராக கிழிக்கப்பட்டு குற்றுயிராய் சிலுவையில் இயேசுங்கிற உடம்பு அப்படியே சின்ன பின்னமாக ஆனாலும் அவர் ஆத்துமாவே தேவனே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னு ஒப்பு கொடுத்தார் நமக்காக. லேலுயா. தேவன் அப்படித்தான். ஒரு ஆத்துமாவாது கெட்டு போகுது, தேவ சித்தம் இல்லை என்று 2 பேதுரு 3:9 இருக்கு. கெட்டு போனதை ரட்சிக்க, இழந்து போனதை தேட, ரட்சிக்கத்தான் இயேசு வந்தார் என்று லூக்கா 19:10 போட்டிருக்கு. அதனால் உன் சரீர மகிமை சுகம் என்ன சுகம்னு உன் சரீர சுகத்தை பார்க்காத, உன் ஆத்துமா மீட்பை பார். லேலுயா. சேர்த்து கொள்வேன் என்றவர் துரத்தி விடவும் செய்வார் என்ற அந்த தலைப்பிலே 4வதாக
நான்காவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 22:15 படிங்க. நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிர ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிறவர்கள் யாவரும் எங்கே இருப்பாங்க? புறம்பே இருப்பார்கள். எங்கே? எதை புறம்பே? பரலோகத்துக்கு புறம்பே. பரலோகத்துக்கு புறம்பே இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி பாக்கிவான்கள்னு ஒரு கூட்டத்தை சொன்னார். படிங்க. அதுக்கு முன்னாடி வசனம், ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாய் ஆவதற்கு வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கு அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் அவங்க பரலோகத்துக்கு போவாங்க. பரலோகத்துக்கு போகக்கூடிய பாக்கியவான்கள்னு பாராட்டின அதே வாய் நாய்கள் என்று 15 சொல்கிறாரு. அதே வாய் தான். அவங்க புறம்பே இருப்பார்கள். ஆகவே தேவ பிள்ளைகளே, பரலோகத்துக்கு போகக்கூடிய அந்த மக்கள் புறம்பே போகக்கூடிய அபாயமும் உண்டு. அவங்க யாருன்னா நாய்கள்னு போட்டிருக்கு. நாய்கள்னால் யார்? இந்த வெளியே தெரிகிற நாய் இல்லை. நாய்கள்னால் யார் தெரியுமா? கக்கினதை நாய் திங்கும். 2 பேர் 2:22 போட்டிருக்கு. கக்கினது நாய் திங்கும், கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே பொருளும் என்று தூய்மையான பழமொழி, மெய்யான பழமொழியின் முடிய அவங்களுக்கு சம்பவித்தது. மனுஷர்களுக்கு அங்கே ஒப்பிட்டு அங்கே பேதர் எழுதுறான் நாயின்னு சொல்லி. கக்குனது திங்கும்னா நீ என்ன பாவத்தை கக்கினியோ கக்குனது கக்குனா தான் இருக்கணும். திரும்ப அதை திங்கக்கூடாது. அசிங்கம் இல்லையா? ஒரு எச்சியை நீங்கள் சளியை துப்பிறீங்க, துப்புனதை போய் நக்கி எவனாவது பார்ப்பானாயா? அதுபோல் நான் குடிக்க மாட்டேன், இனிமேல் நான் விபச்சாரமே பண்ண மாட்டேன், இனிமேல் சீரட்டை குடிக்க மாட்டேன், கஞ்சா குடிக்க மாட்டேன், இனிமேல் இது சினிமா மோகத்தில் தெரிய மாட்டேன், இனிமேல் நான் போராமல் பண்ண மாட்டேன். இந்த எல்லாம் கக்குற நல்லது. கக்குனதை திரும்ப மோந்து பார்க்காத, திரும்பாத. கக்கிட்டு அதோடு போயிட்டா அவன் நாய் இல்லை. கக்குனதை தின்னான்னா அவன் யாரு? நாய். பிலிப்பியர் 3:2 போட்டிருக்கு. நாய்களுக்கு எச்சரிக்காருங்க, பொல்லாத வேலைக்காரனுக்கு எச்சரிக்காருங்க, சுண்ணத்துக்காரனுக்கு எச்சரிக்காருங்க. அப்போ சுண்ணத்துக்காரனா பழைய ஏற்பாட்டுக்காரன், பழைய ஏற்பாட்டு ஊழியர்களுக்கு எச்சரிக்காருங்க, பொல்லாத வேலை செய்கிற ஊழியர்களுக்கு எச்சரிக்காருங்க, நாய்கள் மாதிரி திரிகிறவங்களுக்கு எச்சரிக்காருங்க. இந்த நாய்கள் தான் அங்கே போட்டிருக்கு புறம்பே இருப்பார்கள். சூனியக்காரன், விக்கிர ஆராதனைக்காரன், மந்திரவாதி எல்லாம் புறம்பே இருப்பாங்க. அப்போ பரலோகத்தில் வைக்கக்கூடிய அந்த கிருபையின் ஆவியை பெற்ற விசுவாசிகள் கூட புறம்பே இருக்கக்கூடிய ஒரு அபாயமும் உண்டு. துரத்தி விடவும் முடியும், பரலோகத்தை விட்டு அவங்களை துரத்தவும் முடியும் என்ற ஒரு அபாயத்தை, ஒரு எச்சரிப்பை தயவு செய்து நீங்கள் பெற்றுக்குங்க. யாரை நரகத்தில் தள்ளுவார் தெரியுமா? இயேசுவையே தெரியாதவங்களை கிடையாது. சத்தியம் தெரியாது, இயேசுவே தெரியாதுன்னா அவங்கள போய் தள்ளினா அது பாவம் இல்லையா? அது தேவனில் குற்றவாளி ஆயிவார். அப்படி செய்ய மாட்டார். எபிரேயர் 10 யாரை தள்ளுவார்? எபிரேயர் 10:26 பாருங்க. இந்த வசனத்தை, சத்தியத்தை அறிவை அடைந்த பின்பு, இந்த வசனத்தை நோட் பண்ணிக்க. மனப்பூர்வமாக பாவம் செய்கிறது வேற, மனப்பூர்வமாக பாவம் செய்கிறது வேற. துணிகரமாக அப்படித்தான்டா செய்வேன், அப்படித்தான் நான் செய்வேன். என்ன செஞ்சிருவார் கர்த்தர்? நரகத்துக்கு போனாலும் பரவாயில்லைன்னா அவன் வாயின் வார்த்தையினாலேயே அவன் தீர்க்கப்படுறான். துணிகரமாக. அப்புறம் அவன் அந்த பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனிமேல் அவனுக்குன்னு திரும்ப சிலுவையில் அரைஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டாரு. நியாயந்திருப்பு தான், நேரடியாக நியாயந்திருப்பு தான். பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினியுமே அவனுக்கு நடக்கும்டா.
அவனுக்கு உண்டாகும். புரிஞ்சுக்க. ஏன் அப்படின்னா எபிரேயர் அதுலேயே 6ஆம் அதிகாரம் 4லேருந்து பாருங்கள். ஏன் அப்படி? ஏன் அவனை சரி பண்ணக்கூடாதா? ஒரு தடவை அவன் பிரகாசிக்கப்பட்டிருக்கான். பரம ஈவை அவன் ருசி பார்த்துருக்கான். பரிசுத்தாவுடைய அபிஷேகம் பெற்றவையா, அந்நிய பாஷை பேசுகிறான்யா, நல்ல வார்த்தைகளை அவன் கேட்டிருக்கான். இனி வரும் உலகத்தின் பலன்களெல்லாம் ருசி பார்க்குறான். இது எல்லாம் தெரிஞ்சிருந்து மறுதலித்து போனவர்களை தேவனுடைய குமாரனே அவங்களே திரும்ப இயேசுவை சிலுவையில் அவங்க அறையிறதுனால, அவமான இயேசுவை புறஜாதிகளுக்குள்ளே படுத்துறதுனால மனம் திரும்புவதற்கு ஏதுவாக அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்று உண்டானா அது இதுதான். தேவனால் கூடாத காரியம் உண்டு. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஒரு பக்கம் தேவனால் கூடாத காரியம் இல்லாமையும் இருக்குது. அது மறுபக்கம் பார்த்துக்க. புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அவனை பரலோகத்தில் கொண்டு போய் எப்படி வைக்க முடியும்? எப்படி வைக்க முடியும்? பரலோகமாக இருக்குமா? ஆகவே சேர்த்து கொள்வேல் என்றவர் துரத்தி விடவும் செய்வார் என்ற அந்த எச்சரிப்பை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. 5ஆவதாக சொல்லி முடிக்கிறேன். 5வது பாயிண்ட் சீக்கிரம் சொல்லி முடிக்கிறேன். 5ஆவதாக யோவான் ஏற்கனவே சொன்னது. யோவான் 14:3 வசனத்தில் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். உங்களுக்குன்னு ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்த போகிறேன். நான் போய் உங்களுக்குன்னு ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்தின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன்னு சொல்கிறேன். உங்களைன்னு சொல்கிறது யார்? சீசர்கள். இந்த சீசர்கள் சொல்கிறது யார் சொல்லுங்க? சகல ஜாதிகளிலிருந்து சீசர் ஆனவர்கள். அல்லேலூயா. சகல ஜாதிகளையும் சீசராக்கின்னு சொன்னார்ல. அந்த சகல ஜாதிகளில் யூதன் இருக்கலாம், கிரேக்கன் இருக்கலாம், ஆண் இருக்கலாம், பெண் இருக்கலாம். அந்த ஜாதி இந்த ஜாதி எந்த ஜாதியாக இருந்தாலும் சகல ஜாதிகள் சொல்கிறது வேலையினாலே. ஜாதி கடவுள் படைக்கலை. அவன் வேலைக்கு தக்க அவன் ஜாதிகள் என்று அழைக்கப்பட்டது. அந்த வகையில் தான் இயேசு சொல்கிறாரு, சகல ஜாதிகளையும் சீசராக்கி அவங்கள பரிசுத்த ஜாதி ஆக்குறாரு, நீதிமான ஆக்குறாரு, அவங்கள சேர்த்துக்கொள்வேன்னு சொல்கிறார். 2வது அவங்க கிறிஸ்தவங்க. சீசர்களுக்கு தான் இப்போ என்ன பேர் வந்தது? அவங்க கிறிஸ்தவங்க, அதனால் சேர்க்கிறார். 3வது என்னென்னா அவங்க தேவ பிள்ளைகள் அதிகாரம் பெற்றவர்கள். யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி உங்களுக்கு அதிகாரம் பெற்றவர்கள். அவங்கள தள்ள முடியுமா? அதனால் சேர்த்துக்கொள்வேன்னு சொல்கிறேன். ஆகவே தமது அன்பான சீசர்களை இயேசு ஏன் சேர்த்துக்கொள்கிறார்னா இந்த 3 தகுதி உள்ளவங்களை சேர்த்துக்கொள்கிறார். இந்த தகுதி இல்லாதவங்களை துரத்துறார். ஆகவே நம்ம தகுதி உள்ளவர்களாவதும் நிலச்சிரிப்பதும் தேவனாலே அணைக்கப்படுவது சேர்த்து கொள்ளப்படுவதற்கும் துரத்தி விடப்படுவதற்கும் நீதான் காரணம். உன்கிட்ட தான் அந்த ரகசியம் இருக்கும். ஓன் வாழ்க்கை உன் கையில் தான் இருக்குது. ஓன் சுயாதீனத்தை பொறுத்து தான் உனக்கு அமையும். எல்லாம் கடவுள் தான், எல்லாமே ஏசுன்னு சொல்லி நீ முட்டாத்தனமாக வாழாத. நீ ஜாக்கிரதையாயிரு. உன்கிட்ட தான் அது இருக்குது. உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். உன்னுடைய மனம் திரும்புதல் உன்னை ரட்சிக்கும். உன் பின்வாங்குதல் உன்னை கெட்டு போக செய்யும். நிற்க செய்ய நீ விழுந்து போகாதபடி எச்சரிக்கையாரு. கடைசி காலமாக இருக்குது. சேர்த்துக்கொள்வேன்னு சொன்ன அந்த சேர்த்துக்கொள்ளுதலை நீ இழந்து போகாதபடி ஜாக்கிரதையாயிருப்போமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பேற்பட்ட மகிமையை நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவாராக. நன்றி, வணக்கம்.